நேயர்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லத்தங்காலுடைய கதை. கிட்டத்தட்ட 825 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த நல்லத்தங்கால் கூட பிறந்தது ஒரு அண்ணன். அவர் பேர் நல்லத்தம்பி. நல்லத்தம்பிக்கும் நல்லத்தங்காலுக்கும் அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜ பரம்பரையை சேர்ந்த ராமலிங்க ராஜா அவர் பேர். அவங்க அம்மா பேர் இந்திராணி. இந்த 2 பேர்த்துக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, ராஜாவும் ராணியும் தவம் இருந்தாங்க, விரதம் இருந்தாங்க. இப்படி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இவங்க இந்த விரதங்களும் தவங்களும் கடைப்பிடிச்சி வந்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த இந்திராணிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த 2 குழந்தைங்களையும் நல்ல செல்வ செழிப்பில் வளர்ந்து வந்தாங்க. இந்த ஆண் குழந்தைக்கு நல்ல தம்பினும் பெண் குழந்தைக்கு நல்ல தங்கால்னு பேர் வச்சு நல்ல சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தாங்க. இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ராஜாவும் ராணியும் இறந்துடுறாங்க. அதன் பிறகு இந்த நல்ல தம்பி தான் தன்னுடைய தங்கையை சீரும் சிறப்புமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் தன்னுடைய எமை போல காத்து வளர்த்து வராரு. அப்படி வளர்த்து வர்றவர் இந்த தங்கைக்கு 7 வயசு ஆன உடனே என்ன பண்ணுறாருன்னா, மானாமதுரையில் இருக்கிற ராஜாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த ராஜா பேர் காசிராஜன். காசிராஜனுக்கும் நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பி இந்த மானாமதுரையிலேயே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சீரும் சிறப்புமாக நல்ல ஒரு திருமணத்தை நடத்தி அமர்க்களப்படுத்துகிறாரு. அதன் பிறகு இந்த நல்ல தம்பி தன்னுடைய ஜமீன் பரம்பரைக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய தங்கைக்கு தங்கமும் வைரமாக கொடுத்து அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு வரப்போகிற மனைவி எப்படிப்பட்டவ அப்படின்னு நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. அதனால் நம்ம இப்பொழுதே நம்முடைய தங்கைக்கு எவ்வளவு சீர்வரிசை செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய சீர்வரிசைகள் அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தங்கைக்கு குழந்தை பிறந்தா அதுக்கும் சேர்த்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் எவ்வளோ சீர்வரிசை செய்யணுமோ அவ்வளவு சீர்வரிசையும் இந்த கல்யாண சமயத்தில் இவர் அனுப்புகிறாரு. அதன் பிறகு இந்த நல்லத்தங்காலுக்கு 16 வயசு ஆகும்போது 7 பிள்ளைங்க பிறக்குது. 7 பிள்ளைங்களில் 4 பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்களாகவும் 3 பிள்ளைங்க பெண் பிள்ளைகளாகவும் பிறக்கிறாங்க. காசிராஜனும் நல்லத்தங்காலும் அந்த மானாமதுரையில் சிறப்பான ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு வர காலகட்டத்தில் இந்த நல்லத்தங்கால் பருவம் அடைகிறாங்க. அந்த செய்தியும் அண்ணனுக்கு அனுப்புகிறாங்க. அண்ணன்கிட்டருந்து எந்த விதமான பதிலும் வரல. அதன் பிறகு 16 வயசில் 7 குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க இந்த நல்லத்தங்கால். அந்த செய்தியும் அண்ணனுக்கு ஓலையை அனுப்புகிறாங்க. அதுக்கான பதிலும் வரல. இப்படி 3 முறை இந்த ஓலையை அண்ணனுக்கு அனுப்புகிறாங்க. அண்ணன்கிட்டருந்து எந்த விதமான பதிலும் வரல. அண்ணனை வந்து பார்க்கல. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தம்பிக்கு திருமணம் ஆயிடுச்சு. நல்ல தம்பி மனைவியுடைய பேர் மூலி அலங்காரி. இந்த மூலி அலங்காரி தான் இந்த நல்லத்தங்கால் அனுப்புகிற ஒவ்வொரு ஓலையவும் கணவனுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிட்றாங்க. எந்த ஒரு செய்தியும் தன்னுடைய கணவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே இந்த செய்தி தெரிஞ்சு நம்மளுடைய செல்வங்களை தங்கைக்கு அள்ளி கொடுத்துருவாரோ, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற தங்கம் வைரத்தை மறுபடியும் தன்னுடைய தங்கைக்கு வாரி வழங்கிடுவாரோங்கிற ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் தங்கை மேலே இருக்கிற பாசத்தில் நம்மளை எங்கே கண்டுக்காமல் போயிடுவாரோங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த 3 ஓலைகளையும் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் மறைச்சிட்றாங்க. இப்படி சில காலம் நடந்துகிட்டு இருக்குது. அதன் பிறகு இந்த மானாமதுரைக்கு பஞ்சமனா பஞ்சம், அப்படி ஒரு பஞ்சம். சரியான மழை இல்லை, பூமி வறண்டு போச்சு. தண்ணி இல்லாமல் ஆடு மாடுகள்லாம் வாடி வதங்கி சுருண்டு விழுந்து செத்து போச்சு. இப்படி 12 வருஷம் பஞ்சமனா பஞ்சம், அப்படி ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சம் இருந்தது. இந்த பஞ்சத்திலையும் கூட இந்த நல்லத்தங்காலும் காசிராஜனும் அவங்கள்ட்ட இருந்த செல்வங்களை மக்களுக்கு வாரி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து கடைசியில் இவங்களுக்கே கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 7 குழந்தைங்களும் பசியால் வாடிச்சு வதங்கிச்சு. இது பசிக்கு தாங்க முடியாமல் அழுவ ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் தான் இந்த நல்லத்தங்கால் என்ன பண்ணுறாங்க, சரி அண்ணன் வீட்டுக்காவது போயிட்டு வருவோம், அண்ணன்கிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து இந்த பஞ்சத்தை நம்ம தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி அண்ணன்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இந்த கணவன்கிட்ட காசிராஜன்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பிள்ளைங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, நானும்
கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காசிராஜன் சொல்கிறாரு, வேணாமா, அங்கெல்லாம் போக வேணாம், போனால் மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லி காசிராஜன் சொல்கிறாரு. அதுக்கு நல்லத்தங்காள் சொல்கிறாங்க, பிள்ளைகள் பசி கொடுமை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா பிள்ளைங்களும் கொஞ்சம் பசியாறி நல்லா தெம்பாக இருப்பாங்க. நானும் நமக்கு தேவைப்பட்ட உணவுக்கான பொருட்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த நல்லத்தங்காள் தன்னுடைய கணவன்கிட்ட கேட்குறாங்க. இருந்தாலும் கணவனுக்கு உடன்பாடு இல்லை. வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு நல்லத்தங்காள் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் எவ்வளோ பேர் பசி பட்டினியமாக இருந்து இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. நான் தனியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இருந்து நான் பசியோடு நான் சாகர கூட தயாராக இருக்கிறேன். ஆனால் தன்னுடைய பிள்ளைங்க 7 பேரும் பசி கொடுமையில் கஷ்டப்படுறத என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. தயவுசெய்து அண்ணன் வீட்டுக்கு போகிறத நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லத்தங்காள் கேட்குறாங்க. காசிராஜனுக்கு மனைவனுடைய எந்த கருத்தும் ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் கூட மனைவி சொல்கிறதுல சில நியாயங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரிம்மா என் பேச்சை மீறி போகிற, பிள்ளைங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி காசிராஜன் மனைவியை அனுப்புகிறாரு. அப்படி மனைவியாக போயிட்டு வான்னு சொல்லும்போது வீட்டில் குத்து விளக்கு சாயுது. அதை பார்த்தோன்னே இந்த நல்லத்தங்காளுடைய மாமனாரும் மாமியாரும், அம்மா சகுனம் சரியில்லைம்மா, வீட்டை விட்டு போகாதம்மான்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன்னு தன்னுடைய மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் தெருவில் வராங்க. அப்படி வரும்போது ஒரு கொசவன், அதாவது மண்பானை தூக்கிட்டு ஒருத்தர் தெருவில் வராரு. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே ஒருத்தர் விரவு கட்டையை தலையில் சுமந்துக்கிட்டு வராரு. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பூனை குறுக்க ஓடுது. இத்தனை சகனங்களையும் தாண்டி அந்த அம்மா வறுமையின் காரணமாக நல்லத்தங்காள் அண்ணனுடைய வீட்டை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அப்படி காட்டில், வனாந்தர காட்டில் நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது பசி ஒரு பக்கம், பிள்ளைங்களுடைய அந்த முகத்தை பார்க்க வேதனை ஒரு பக்கமாக இப்படி நடந்து போயிட்டே ரொம்ப அழுத்து போயிடுறாங்க. மயக்கம் வந்துடுது. அந்த சூழ்நிலையில் அந்த காட்டில் உங்கள் ஆலமரத்தடியில் வந்து உட்காந்து அப்படி உடம்பு அசதி தீர உட்காந்துருக்கிறாங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது கையில் இருக்கிற குழந்தையும் பசிக்காக அழுவுது, பாலுக்காக அழுவுது. இந்த அழுக்குரல் கேட்டு பக்கத்து காட்டில் வேட்டைக்கு வந்திருந்த நல்ல தம்பிக்கு இந்த அழுக்குரல் ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. உடனே தன் கூட வந்த சிப்பாய்களை கூப்பிட்டு, ஏதோ குழந்தை அழுவுற சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, அது என்னான்னு கொஞ்சம் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிப்பாய்கிட்ட நல்ல தம்பி சொல்கிறாரு. உடனே சிப்பாய்களும் 4 பக்கமாக தேடி கடைசியில் நல்லத்தங்கால் இருக்கிற இடத்துக்கு வராங்க. இந்த நல்லத்தங்கால் பிள்ளைகளோட பசியோட ஆலமரத்தடியில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு உடனே நல்ல தம்பிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நல்லத்தங்கால் தான் அங்கே மரத்தடியில் உட்காந்துருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் பசியோடு இருக்கிறாங்க, கை குழந்தை பாலுக்காக அழுவுது அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட ஒரு நொடியில் மனசு வெறுத்து கலங்கி போய் தங்கையை பார்க்குறதுக்காக வராரு. வந்து பார்த்தா பிள்ளைகள் பசியோட ரொம்ப வாட்டமாகவும் செல்வ செழிப்பில் வளர்ந்து தங்க சீரும் சிறப்புமாக திருமணம் செஞ்சு முடித்து சீர்வரிசையோட மானாமதுரைக்கு காசிராஜனுக்கு அனுப்பப்பட்ட தங்க விருப்பப்பட்ட எல்லா பொருள்களையும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த தங்கச்சி இன்னைக்கு பழைய சேலை கட்டிக்கிட்டு வாடி வதங்கி பஞ்சையாக வந்து நிற்கிறத பார்த்து இந்த நல்ல தம்பிக்கு உயிரே போகிற மாதிரி இருந்தது. ஈட்டிகளால் குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு வேதனையும். மனசில் இரத்த கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு தன் தங்கையை பார்த்து கேட்குறாரு, என்னமாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிற, என்ன காரணம், ஏதாவது ஒரு ஓலை அனுப்பியிருக்கக்கூடாதா, ஓலையை பார்த்த உடனே வந்திருக்க மாட்டேனா, ஏன் இப்படி இருந்துட்ட, ஏன் ஒரு ஓலை கூட அனுப்பக்கூடாதா அப்படின்னு வேதனையோடு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தன்னுடைய தங்கை நல்ல தங்கால் சொல்கிறாங்க, 3 ஓலை அனுப்பியிருக்கேன். நான் பருவம் வந்தபோது ஒரு ஓலையும், எனக்கு 16 வயசில் 7 பிள்ளைங்க பிறக்கும்போது ஒரு ஓலையும், அதன் பிறகு நான் கஷ்டப்படும் போது ஒரு ஓலையும், மொத்தம் உங்களுக்கு 3 ஓலை அனுப்பினேன். 3 ஓலைக்கும் நீங்கள் பதில் அனுப்பலை, நீங்களும் என்னான்னு வந்து பார்க்கல. எங்கள் நாட்டில் மழை பெய்யாதனால பசி பஞ்சம் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் சுருண்டு செத்து போனாங்க. இன்னும் ஒரு சில பேர் நாட்டை விட்டே வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. இருந்த செல்வத்தையெல்லாம் நான் மக்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ வறுமை வந்து எங்கள் குடும்பத்தில் வாட்டுறதுனால அண்ணனை பார்த்து உதவி கேட்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அதை கேட்ட நல்ல தம்பிக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. தன்னுடைய அரண்மனையில்
மனைவி எதையோ மறைச்சி வைக்கிறதாகவும் ஏதோ சந்தேகப்படும்படி நடந்துக்கிறதையும் இவர் 2-3 தடவை பார்த்துருக்கிறாரு. அது இப்போ தான் அவருடைய ஞாபகத்துக்கு வருது. இதனால தான் தன்னுடைய மனைவி சந்தேகப்படும்படியாக நடந்துக்கிட்டாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ மனசுக்குள்ளேயே அவருக்கு அளவில்லாத கோபம் வருது. தன்னுடைய பாசமுள்ள தங்கி 3 ஓலை அனுப்பி அது எப்படியோ இந்த சதிகாரி அதை மறைச்சிட்டாலே நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. அந்த வேதனையும் வருத்தமும் அவர் மனசில் கோபத்தியாக எரியுது. அதை தங்கச்சிக்கிட்ட வெளிக்காட்டாமல், அம்மா நீ வீட்டுக்கு போமா, அண்ணி இருக்கிறாங்க, அண்ணி உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போக சொல்லி அண்ணன் நல்ல தம்பி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நல்லத்தங்கால் சொல்கிறாங்க, இல்லைனா நீங்களும் கூட வந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் வாங்கினா அப்படின்னு சொல்லி இப்போ நல்ல தம்பியை தங்கச்சி கேட்குறாங்க. உடனே நல்ல தம்பி சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வேட்டைக்கு வந்திருக்கிறேன், இந்த வேட்டை முடிஞ்ச உடனே நான் காலையில் அரண்மனைக்கு வந்துடுவேன், நீ வீட்டுக்கு போமா, அண்ணி உன்னை பத்திரமா பார்த்துவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அண்ணன் கூட வராது நல்லத்தங்காலுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. சரி இருந்தாலும் அண்ணி நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் கிளம்பி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் கழித்து போன பிறகு அரண்மனை தெரியுது. அரண்மனையை பார்த்த உடனே இப்போ நல்லத்தங்காலுக்கு சுறுசுறுப்பு அதிகமாகிடுச்சு, தெம்பு அதிகமாகிடுச்சு. ஆகா, அண்ணனுடைய அரண்மனை வந்துருச்சு, அண்ணி நம்மளை நல்லா கவனிப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வயிறார சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளும் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ வேக வேகமாக சுறுசுறுப்பாக நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போய் பார்த்தா வாசல்லாம், அதாவது அரண்மனை வாசல்லாம் மூடி கிடக்குது. இந்த நல்லத்தங்கால் வர செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அரண்மனையில் இருக்கிற இந்த வேலைக்காரி மூலி அலங்காரிக்கிட்ட இந்த மாதிரி நல்லத்தங்கால் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தியை சொன்ன உடனே இந்த மூலி அலங்காரி என்ன பண்ணுறாங்க, எல்லா அரண்மனை கதவுகளையும் மூட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுட்டு நெத்தியில் பத்து போட்டுக்கிட்டு தலைவலியில் படுத்திருக்கிற மாதிரியும் தன்னுடைய அரண்மனை ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரியும் காட்டுறதுக்காக அவங்க போட்டிருந்த நகையெல்லாம் எடுத்து ஒரு துணியில் மூட்டை கட்டி வச்சுட்டு இவங்க ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி படுத்திருக்கிறாங்க. இவங்க நல்லத்தங்கால் போய் வாசலில் நின்று, அண்ணி கதவை திறங்க, நான் நல்லத்தங்கால் வந்திருக்கேன், அண்ணி என் கதவை திறங்க, பிள்ளைங்களாம் பசியால் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்துறாங்க. கதவை திறக்கலை. அதன் பிறகு பொறுத்து பார்த்துட்டு இவங்களுக்கு கோபம் உடனே ஒரு சாபம் மாதிரி சத்தமாக கத்துறாங்க, நான் உத்தமியாக இருந்தால், நான் பத்தினியாக இருந்தால் இந்த அரண்மனை கதவு படார்னு திறக்கணும் அப்படின்னு ரொம்ப சத்தமாக கத்துறாங்க. அடுத்த நிமிஷமே கதவு படார்னு திறந்துக்குது. அதன் பிறகு நல்லத்தங்கால் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்க, பிள்ளைங்களும் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே போனால் குவியல் குவியலாக பழங்கள் கொட்டி வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பிள்ளைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றதுக்காக ஆளுக்கு ஒரு கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே அதை பார்த்துட்டு இருந்த அந்த மூலி அலங்காரி இந்த குழந்தைகிட்ட இருந்த பழங்களை பிடுங்கி எரிஞ்சிட்டு, அட தத்திரியங்களா, உங்கள் நாட்டை தான் தத்திரியத்தில் ஆழ்த்திட்டீங்க, எங்கள் நாட்டையும் தத்திரியமாக்க வந்திருக்கிறீங்களான்னு அந்த பிள்ளைகளை வாயில் வந்தபடியெல்லாம் நெருப்பாக கக்குறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இந்த நல்லத்தங்கால், அண்ணி அப்படியெல்லாம் பேசாதாங்க அண்ணி, எங்கள் நாட்டில் வறுமை வந்துருச்சு, அதனால தான் நான் அங்கே வந்திருக்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, எனக்கும் பசிக்குது, தயவுசெய்து கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தயவாகவும் ரொம்ப இரக்கமாகவும் நல்லத்தங்கால் கெஞ்சி கேட்குறாங்க. மூலி அலங்காரிக்கு கல்மனசுக்காரிக்கு மனசு இறங்கலை. வேலைக்காரி சொன்ன பிறகு வீட்டில் இருக்கிற ரொம்ப நாள், அதாவது 6-7 வருஷமாக பயன்படுத்தாத ஒரு கேவரு மாவையும் ஒரு ஈர அடுப்பையும் ஈரமான வாழைமட்டையும் கொடுத்து ஒரு ஓட்டப்பானையை கொடுத்து இதில் கூழு காய்ச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லத்தங்கால்கிட்ட கொடுக்குறாங்க. நல்லத்தங்கால் அந்த வாழைமட்டையை பற்ற வைக்கிறாங்க. ஆனால் வாழைமட்டை ஈரமாக இருக்கிறதுனால எரியல. அடுத்தது அந்த பானைக்குள்ளே தண்ணியை ஊற்றினா ஓட்டை வழியாக தண்ணி ஓடிடுது. இப்படி இதையெல்லாம் பார்த்து மனசு மறுபடியும் அவங்க சாபம் விடுறாங்க, நான் உத்தமியாக இருந்தால் பத்தினியாக இருந்தால் இந்த பானை ஓட்டை அடையணும், வாழைமட்டை எரியணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே பானையில் இருக்கிற ஓட்டை அடைபட்டு போயிடுது. அது அடுப்பு மூட்டோன்னு உடனே வாழைமட்டை எரியுது. அதன் பிறகு அந்த மாவை கொட்டி ஒரு கூழு காய்ச்சுறாங்க. கூழு காய்ச்சி வெந்த பிறகு அந்த கூழை பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பானையோடு கீழே இறக்கி வைக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மூலி அலங்காரி இதையும் சாப்பிட்டுவிட்டு இந்த
நல்லத்தங்காலும் நல்லத்தங்கால் பிள்ளைங்களும் இங்கேயே இருந்துருவாங்களோ நினச்சிக்கிட்டு இப்போ மூலி அலங்காரி என்ன பண்ணுறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய பத்தினியா, எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பானையில் தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கும்போது அந்த கூழ் செதறி நாலா பக்கமும் விழுவுது. அதை பசங்க பார்த்துட்டு பசி ஒரு ஏக்கத்தில் அந்த கூழை கையில் அள்ளி சாப்பிட்லான்னு கை வச்சா கை சுடுது. உடனே பிள்ளைங்களாம் சூடு தாங்காமல் எந்திரிச்சிருங்க. அதன் பிறகு இதை கூட நீங்கள் சாப்பிடுவீங்களா, எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலான்ட்டு இந்த மூலி அலங்காரி என்ன பண்ணுறாங்க, மண் அள்ளி அது மேலே தூவிடுறாங்க. இப்போ எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த மண் அள்ளி போட்ட பிறகு இந்த பிள்ளைங்களாம் அம்மா முகத்தை ஏக்கத்தோடு பார்க்குது. இப்போ நல்லத்தங்காலுக்கு அவமானத்துக்கு மேலே அவமானம், உயிர் போகிற மாதிரி இருக்குது. நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், அன்னை வீட்டுக்கு வந்தால் ஏதோ வயிறுகார சோறு கிடைக்குன்னு நினச்சி வந்தா இப்படி அன்னிக்காரி நம்மளை குடும்பப்படுத்துகிறாளேன்னு வேதனையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களா வாங்க, உங்களுக்கு நெய்யும் சோறும் பருப்பும் போகிற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அரண்மனை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் வரும்போது ரொம்ப நாளாக அந்த அரண்மனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரம்மா இந்த கஷ்டத்தையும் இந்த அவமானத்தையும் இந்த நல்லத்தங்கால் படுற துன்பத்தையும் பார்த்து, அம்மா வாமா, என் வீட்டுக்கு வாமா, என் வீட்டில் இருக்கிறத சாப்பிடு, அண்ணன் வந்த பிறகு நீங்கள் அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே நல்லத்தங்கால் சொல்கிறாங்க, அம்மா உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப நன்றிம்மா, வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுமா, நான் வந்துட்டு போனதை எங்கள் அண்ணன் வந்த பிறகு கொஞ்சம் மறக்காமல் சொல்லிவிடுமா, அதுவே நீ எனக்கு செய்கிற ஒரு உபகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வந்த வழியே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இப்போ காட்டு வழியாக வராங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு பிள்ளைங்களாம் தண்ணி தாகத்திலையும் பசி மயக்கத்திலையும் அம்மா கிட்ட, அம்மா தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மனசில் தண்ணி கூட கொடுக்க முடியாமல் ஒரு பாவி ஆகிட்டமே நினச்சி நல்லத்தங்கால் மனசுக்குள்ளேயே அழுவுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாப்பா வாங்க, உங்களுக்கு பருப்பு சோறு நெய்யுமே நான் போடுறேன், தண்ணியும் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது, பெரிய கிணறு இருக்குது. அதை பார்க்குறாங்க. இப்போ நினைக்கிறாங்க, இந்த பூமியில் நாமளும் நம்மளுடைய பிள்ளைங்களும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நல்லத்தங்கால் நினைக்கிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு குழந்தையாக அந்த பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போடுறாங்க. 6 குழந்தைகளை போட்டாங்க. 7ஆவதாக இருக்கிறது ஒரே ஒரு பையன் மட்டும்தான், தலைமகன். இந்த ஆம்பளை பிள்ளையும் கிணத்துல தூக்கி போட்டு தானும் செத்தரலான்னு நினச்சி ஆம்பளை பிள்ளையை கூப்பிடும்போது ஆம்பளை பிள்ளை இந்த குழந்தைங்களை தூக்கி போட்டதெல்லாம் பார்த்துட்டு இருந்து மிரண்டு போய் அம்மா விட்டு எட்ட போய் நிற்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நல்லத்தங்கால், மகனே வாடா, நீயும் நானுமே சேர்ந்து செத்து போயிடலாம், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கூப்பிட்றாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அம்மா வேணாம்மா, எண்ணெயும் தூக்கி போட்டுறாதே, ஏற்கனவே 6 பிள்ளைங்களை போட்டேன், எண்ணெயும் தூக்கி போட்டுறாதம்மா, என்னை இப்படியே விட்டுருமா, நான் எங்கேயாவது கண்காணாத தூரத்தில் போய் பொழைச்சிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அப்பா பேர் சொல்கிறதுக்கு நானாவது மிச்சமாக இருக்கிறேம்மா, எண்ணெயும் தூக்கி போடாதம்மா, என்னை விட்டுருமான்னு காலில் விழுந்து அழுவாத குறையா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அந்த பிள்ளை அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் முட்டி மோதிக்கிட்டு ஓடுது. அதை நல்லத்தங்கால் விடுறதா இல்லை, அவன் பின்னாடியே அவங்களும் ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஆடு மாடு மேய்க்க வந்த பசங்களை பார்த்துட்டு நல்லத்தங்கால் சொல்கிறாங்க, டே தம்பிங்களா, என் பிள்ளையை கொஞ்சம் பிடிச்சி கொடுங்கப்பா, உங்களுக்கு பொறிக்கடலை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எந்த விவரம் தெரியாத பாவம், ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்க, ஏதோ அவங்க சொல்கிறாங்களே நம்ம பிடிச்சி கொடுக்கலான்னு அந்த பிள்ளைய 4 பக்கம் வளைச்சி அந்த பிள்ளையை பிடிச்சி அதனுடைய தாய்கிட்ட நல்லத்தங்கால்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நல்லத்தங்கால் இப்போ அந்த பிள்ளைய தரதரன்னு இழுத்துக்கிட்டு அந்த பாலடைஞ்ச கிணத்துக்கு வராங்க. கிணத்துக்கு வந்து அந்த பையனையும் தூக்கி கிணத்துல போட்டுறாங்க. அவனை போட்டுட்டு இவங்களும் விழுந்து அந்த கிணத்துல செத்துறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல தம்பி வேட்டையை முடிச்சுட்டு அரண்மனைக்கு வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூலி அலங்காரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 வாழை இலையில் நெய்யை தடவி வாசலில் போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே இருக்கிற சில பொருள்களை உடைச்சி அதையும் அவருடைய கண்ணில் படுற மாதிரி வைக்கிறாங்க. இப்போது அரண்மனைக்கு நல்ல தம்பி வராரு. வந்த உடனே இந்த மூலி அலங்காரிக்கிட்ட கேட்குறாரு, எங்கம்மா என் தங்கச்சி வந்தாங்களே, என் தங்கச்சி பிள்ளைங்க வந்தாங்களே எங்கே அப்படின்னு அங்கே எங்கேயும் தேடிக்கிட்டே கேட்குறாரு. உடனே இந்த மூலி அலங்காரி சொல்கிறாங்க, ஆமாங்க, உங்கள் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் வந்தாங்க, நான் ரொம்ப அன்பாக அவங்களுக்கு சமையல் பண்ணி போட்டேன், அவங்க 7-8 பேரும் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு பாருங்கள், அந்த பிள்ளைங்களாம் பாருங்கள், இந்த ஜாமான்லாம் உடைச்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு மூலி அலங்காரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தாங்க வெளியில் போனாங்க, வெளியில் தான் இருப்பாங்க பாருங்கள் அப்படின்னு நல்ல தம்பிக்கிட்ட இந்த மூலி அலங்காரி சொல்லுது. அதன் பிறகு நல்ல தம்பி என்ன பண்ணுறாருன்னா வெளியில் வந்து பார்க்குறாரு. ரொம்ப நாளாக அரண்மனையில் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு வேலைக்காரம்மா நல்ல தம்பியை பார்த்து அங்கே நடந்த அநியாயத்தையும் அவமானத்தையும்
அந்த அம்மா வந்து நல்ல தம்பிக்கிட்ட விலைக்கு சொல்கிறாங்க. நல்லத்தங்கால் வந்தது, எப்படி அவங்கள அவமானப்படுத்தினது, இது எல்லா விஷயத்தையுமே அந்த அம்மா வந்து நல்ல தம்பிக்கிட்ட சொல்லும்போது அதை கேட்டு மனசு கொதிச்சு போய் அப்போவே மூல அலங்காரியை அடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அது இப்போ முக்கியமில்லை, நம்ம தங்கச்சியை தான் முதல்ல தேடணும் அப்படின்ட்டு அந்த தங்கச்சி வந்த வழியே தேடிக்கிட்டு போகிறாரு. தேடிக்கிட்டு போகும்போது அதே சமயத்தில் நல்லத்தங்காலுடைய கணவனும் தன்னுடைய மனைவியை தேடி அர்ச்சனாபுரத்துக்கு வராரு. அப்படி வரும்போது நல்ல தம்பியும் தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போது நல்லத்தங்காலுடைய கணவனும் நல்ல தம்பியும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்தித்து நல்லா விசாரிச்சுட்டு அதன் பிறகு நல்லத்தங்கால் எங்கே வந்தாங்களா, எங்கே இருக்கிறாங்கன்னு நல்லத்தங்காலுடைய கணவன் கேட்குறாரு. உடனே நல்ல தம்பி சொல்கிறாரு, வந்தாங்க, வீட்டில் சாப்பிட்டாங்க, சாப்பிட்ட பிறகு ஏதோ இந்த பக்கம் வந்ததா அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரம்மா சொன்னாங்க, அதுதான் நான் தேடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நல்ல தம்பி சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம 2 பேருமே தேடுவோன்னு நல்லத்தங்காலுடைய கணவனும் நல்ல தம்பியும் எட்டின வரைக்கும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் தன்னுடைய தங்கையை காணல, தன்னுடைய மனைவியை காணாமல் 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு இப்போ நல்ல தம்பிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து போச்சு. எங்கேயாவது தப்பி தவறி கிணத்திலே விழுந்துட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறார் நல்ல தம்பி, அங்கே அக்கம் பக்கத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவளை போய் பார்த்து, தம்பிங்களா இங்கே எங்கேயாவது கிணறு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்த நல்ல தம்பியும் நல்லத்தங்காலுடைய கணவனும் 2 பேர் சேர்ந்து வேக வேகமாக அந்த கிணத்தை நோக்கி போகிறாங்க. கிணத்துல எட்டி பார்த்தா ஒரு 4-5 உடல்கள் மேலே மிதக்குது, தலைமுடி தண்ணியில் மிதந்துருக்குது. அதை பார்த்த உடனே இவங்க சந்தேகப்பட்டு அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே இறங்கி ஒவ்வொரு சடலத்தையாக எடுத்து கரைமேலே போடுறாங்க. கரைமேலே போட்டு பார்த்தா நல்லத்தங்காலுடைய பிள்ளைகள் இறந்து போய் கிடக்கிறத பார்த்து வாயிலையும் வயிற்று அடிச்சுக்கிட்டு ஒரே கூக்குரலாக சத்தம் போட்டு 2 பேரும் அழுவுறாங்க. அந்த சத்தம் கேட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த சிறுவர்களும் வந்து கூடிடுறாங்க. அதன் பிறகு இந்த நல்ல தம்பியும் நல்லத்தங்காலுடைய கணவனும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காளி கோயிலுக்கு போய், அம்மா தாயே நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்து முன்னாடி நல்ல தம்பியும் நல்லத்தங்காலுடைய கணவனும் காளி தேவிக்கு முன்னாடி அழுது புலம்புறாங்க. அப்படி அழுது புலம்பும்போது காளி தேவி அந்த 2 பேர்த்துக்கும் காட்சி கொடுக்க, அதன் பிறகு காளி தேவி சொல்கிறாங்க, நான் எல்லாருக்கும் உயிரை கொடுத்துருவேன், ஆனால் மாண்டவங்க மீண்டா இந்த உலகம் தாங்காது, அதனால் உங்களுடைய திருப்திக்காக ஒரு சில மணி நேரம் உங்களுடைய தங்கச்சிங்களும் தங்கச்சி பிள்ளைங்களுக்கும் உயிர் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி காளிதேவி சொல்கிறாங்க. அதன் பிறகு நல்லத்தங்காலும் நல்லத்தங்கால் பிள்ளைகளும் உயிர் பெறுறாங்க. நல்லத்தங்கால் அண்ணன்ட்டையும் தன்னுடைய கணவன்ட்டையும், எங்களுடைய விதிவசத்தால் நாங்கள் இறந்துட்டோம், அதுக்காக நீங்கள் வருந்த வேணாம் அப்படின்னு சொல்லி கணவன்கிட்டையும் நல்ல தம்பிக்கிட்டையும் அந்த நல்லத்தங்கால் கேட்டுக்கிறாங்க. அதன் பிறகு நல்லத்தங்கால் காளி தேவியை பார்த்து, அம்மா தாயே நாங்கள் விதிவசத்தால் இறந்துட்டோம், இருந்தாலும் உன் பக்கத்திலேயே எனக்கு ஒரு சிலையும் என் சிலைக்கு முன்னாடியே என்னுடைய பிள்ளைங்களுடைய சிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உடனே காளி தேவி, உன் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய சக்தி முழுவதும் கொடுத்துருக்கேன், நீ என்னுடைய சக்தியில் ஐக்கியமாயிட்ட, அதனால் நீ உன்னை ஊரை செழிப்பாக்கு, கோடிக்கணக்கான பேர் உன்னை தேடி வந்து வரம் கேட்டால் அவங்களுக்கு வரம் தந்து அவங்கள நல்ல வழிப்படுத்து அப்படின்னு சொல்லி காளி தேவி வரம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த காளி கோயில்லையே நல்லத்தங்கால் சிலையாகவும் நல்லத்தங்காலுடைய பிள்ளைகளும் சிலையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காசிராஜனும் நல்ல தம்பியும் மனம் தெளிஞ்சு ஓரளவுக்கு இப்போ சாந்தமாயிடுறாங்க. அதன் பிறகு நல்ல தம்பி அரண்மனைக்கு போகிறாரு. அரண்மனைக்கு போய் அங்கே பார்க்கும்போது மூலி அலங்காரி தன்னுடைய பையனுக்கு ஆடம்பரமான கல்யாண வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நல்ல தம்பிக்கு கோபம் தலைக்கு ஏறுது. தன்னுடைய தங்கை இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இப்படி பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆடம்பரமாக செஞ்சிட்ருக்கிறாளேங்கிற ஒரு கோபம் தலைக்கு ஏறின பிறகு எப்படியாவது இதை நம்ம அழிக்கணும்னு முடிவு பண்ணி 1000 மண்டபம் கட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு. அந்த 1000 மண்டபம் பண்ணக்கூடிய அந்த ஆளுகிட்ட ஒரு கல்லை உருவனாவே இந்த மண்டபம் சரிஞ்சு உழுவுறு தரைமட்டம் ஆகிற மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த மண்டபம் கட்டுறவர் அது மாதிரியே கட்டித்தரேன்னு சொல்கிறாரு. இதை ரகசியமாக பேசிக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய சொந்த பந்தங்களை வேறு இடத்துல பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்க வைக்கிறாரு. அந்த மண்டபத்தில் மூலி அலங்காருடைய சொந்த பந்தங்கள்லாம் உட்காந்து
கல்யாணம் சம்மந்தப்பட்ட சில சம்பிரதாயமான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்ல தம்பி அந்த மண்டபம் கட்டினவர்கிட்ட கஞ்சாடை காட்டுறாரு, அந்த கல்லை உருவ சொல்லி. அதே போல் அந்த மண்டபம் கட்டினவர் ஒரு கல்லை உருவறாரு. அந்த மண்டபமே இடிஞ்சு தரமட்டமாயிடுது. அந்த மண்டபத்து இடிபாடுக்குள்ளே சிக்கி மூலி அலங்காரியுடைய சொந்த பந்தங்கள் இறந்து போயிடுறாங்க. ஆனால் மூலி அலங்காரி மட்டும் எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. இருந்தாலும் கூட நல்ல தம்பி மூலி அலங்காரியை விடுறதா இல்லை. தேடி கண்டுபிடிச்சி தலைமுடியை பிடிச்சி தரதரன்னு இழுத்துக்கிட்டு வந்து தலை வேற முண்டை வேறையாக வெட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த முண்டத்தை கொண்டுட்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் போட்டு, இனிமேல் இந்த முண்டை வந்து கல்லாக மாறணும், இந்த கல் மேலே எல்லாரும் நடந்து போகணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அதே போலவே அந்த முண்டம் கல்லானதாகவும் அந்த கல் மேலே மனிதர்கள் இன்றைக்கும் கூட நடக்கிறதாகவும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதன் பிறகு அர்ஜுனாபுரத்துக்கு தெற்கே உள்ள ஐயனார் கோயிலுக்கு 2 பேரும் வராங்க. வந்து என் குடும்பமும் அழிஞ்சு போச்சு, உன் குடும்பமும் வாரிசு இல்லாமல் அழிஞ்சு போச்சு, நம்ம 2 குடும்பமும் அழிஞ்சு போன பிறகு நம்ம 2 பேரும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தம்பி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழை உருவி நிற்க வச்சு அந்த வாள் முனையில் வைத்து வச்சு குத்தி அவரும் இறந்து போயிடுறாரு. எல்லாம் இறந்து போன பிறகு நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காசிராஜனும் தன்னுடைய வாழை உருவி நிற்க வச்சு அதில் வைத்து வச்சு சொருகி அவரும் இறந்து போயிடுறாங்க. இப்போ 2 பேரும் மாமா மச்சின 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த நடுக்காட்டில் ஐயனார் அவர்களுடைய முன்னாடி தோன்றி அவர்களை உயிர்ப்பிச்சு, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. உடனே மாமா மச்சின 2 பேரும் எங்களுடைய வம்சம் அழிஞ்சு போச்சு, எங்களுக்கு வேறு எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு தோணலை, அதனால் என் தங்கச்சிக்கு இடம் கொடுத்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்கும் உங்கள் சன்னிதானத்திலேயே எங்களுக்கு செலவடிவம் கொடுத்து எங்களை வணங்குற மாதிரி வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாமன் மச்சின 2 பேரும் ஐயனார்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஐயனாரும் உங்கள் விருப்பம் போலவே நடக்கும் அப்படின்ட்டு வரம் கொடுக்குறாரு. அதன் பிறகு நல்லத்தம்பியினுடைய ஆத்மாவும் காசிராஜனுடைய ஆத்மாவும் ஐயனாரோட ஐக்கியமாயிடுறாங்க. இந்த 2 பேர்த்துக்கும் ஐயனார் கோயிலில் சிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனாபுரம். இந்த அர்ச்சனாபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வாத்திருப்பு அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அர்ச்சனாபுரம் இருக்குது. இந்த அர்ச்சனாபுரத்துக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, அர்ச்சனன் ஒரு காலகட்டத்தில் வேட்டைக்கு போயிட்டு அந்த வழியாக வராரு. அப்படி வரும்போது அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுக்கிறதுனால அவருடைய அம்பை எடுத்து ஒரு பாறை மேலே கீறுறாரு. அப்படி கீறும்போது அதிலிருந்து நீரூற்று வருது. அந்த நீரூற்று தான் பின்னால் அர்ச்சனா நதியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அர்ச்சனா நதி பக்கத்தில் தான் அர்ச்சனாபுரமும் இருக்குது. இந்த அர்ச்சனாபுரத்தில் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற மக்களுக்கு வயிறு பெருக்கிறதும் வயிற்றுப்போக்கு ஏற்படுறதும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் அதனால் இறந்துருக்குறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு சாமி வந்து அந்த பெண் அருள்வாக்கு சொல்லியிருக்கு, நான் தான் நல்லத்தங்கால் வந்திருக்கேன், நான் அர்ச்சனாபுரத்து காட்டில் இருக்கிற ஒரு கிணத்துல நானும் என்னுடைய பிள்ளைங்களும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டோம், நாங்கள் இந்த அர்ச்சனாபுரத்தை நல்ல விதமாக காப்பாற்றிக்கிட்டு வரோம், எங்களுக்கு வருஷம் பூஜைகளும் விழாவும் எடுத்து எங்களை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அண்ணனும் என்னுடைய கணவனும் இங்கே தான் இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் விழா எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சனாபுரத்து மக்கள்கிட்ட அந்த பெண் அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ஊர் மக்கள்லாம் வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நல்லத்தம்பிக்கும் நல்லத்தங்காலுக்கும் பூஜைகள் செய்கிறதும் சில விசேஷம் செய்கிறது செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த நல்லத்தம்பிக்கு மட்டும்தான் கெடா வெட்டி பொங்கல் வச்சு பூஜை செய்கிறாங்க. அதே நல்லத்தங்காலுக்கு சைவ முறையில் தான் பூஜை செய்கிறாங்க, விழா எடுக்கிறாங்க. இப்படி அந்த ஊரில் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற 10-12 வயசு பெண்களுக்கு மட்டும்தான் நல்லத்தங்கால் வந்து சாமியாக இறங்குறாங்க. அந்த பெண்கள் சாமியாக வரும்போது வாயிலிருந்து நுரையா தள்ளுது. ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டும்தான் அந்த சாமி வந்த பெண்கள் அருள்வாக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களால நிற்க முடியாமல் அந்த சாமி இறங்கிடுது. இப்படி அந்த பெண்கள் மேலே 10-12 வயசு பெண்கள் மேலே நல்லத்தங்கால் வர்றதை அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஒரு நல்லதாக நினச்சி வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாபுரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் நல்லத்தங்கால் என்றும், ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லத்தம்பி என்று பேர் வச்சு வழங்குறதா ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 3 தடவை அந்த ஊரில் வந்து பண்டிகை விழா எடுத்து நடத்துகிறாங்க. அது தெற்கு அர்ச்சனாபுரம் முதல்லையும்
வடக்கு அர்ச்சனாபுரம் ரெண்டாவதாகவும் அந்த ஊரில் விழா எடுத்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கிற தையல் கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு தடவை விழா எடுத்து நடத்துகிறாங்க. இப்படி வருஷத்தில் நல்ல தம்பிக்கும் நல்ல தங்காளுக்கும் 3 முறை விழா எடுத்து கொண்டாடுறாங்க. இப்படி அந்த ஊரில் சிறப்பான ஒரு விழா நடந்துகிட்ருக்கு. நல்ல தங்காள் தாழ முடியாத துயரத்தாலும் துன்பத்தாலும் தன்னுடைய உயிரை அர்ச்சனாபுரம் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலை சோகத்தை அந்த அர்ச்சனாபுரத்து மக்களால் தாங்க முடியாத ஒரு சோகம். இருந்தாலும் நல்லத்தங்காளுடைய நினைவுகளும் உணர்வுகளாலும் அந்த ஊரில் நல்லத்தங்காலை தெய்வமாகவே கும்பிட்டுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் நல்லத்தங்காலையும் நல்ல தம்பியும் குலதெய்வமாக வணங்கிட்டு வராங்க. அந்த ஊரில் யார் குடும்பமும் சீர்குலைஞ்சி போகாமல் சீரும் சிறப்புமாக இந்த வழி நடத்தி வராங்க நல்லத்தங்காள் நல்ல தம்பி அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் அந்த ஊர் மக்கள் இன்னமும் கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு வராங்க. மதுரையில் உள்ள தையல் கலைஞர்களுக்கும் இந்த நல்லத்தங்காலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நல்லத்தங்கால் அண்ணன் வீட்டுக்கு வரும்போது மதுரை வழியாக வந்திருக்கிறாங்க. அப்படி மதுரை வழியாக வரும்போது அவங்களுடைய பட்டு சேலை கிழிஞ்சிருக்குது. ஒரு தையல் கடையில் கொடுத்து அந்த பட்டு சேலையை தைக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த தையல் கடைக்காரர் அதில் இருந்த தங்க ஜருகை உருவிக்கிட்டு சேலையை கொடுத்து சேலையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறத கண்ட நல்லத்தங்கால் அந்த தையல் கடைக்காரர்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் தையல் கடைக்காரர் மறைச்சிருக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு இந்த அம்மா மனசுக்குள்ளேயே ஒரு சாபம் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. தையல் கலைஞர் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்குது. யாரோ சாமி மூலிமா சொல்லி அதன் பிறகு அந்த தையல் கலைஞர்கள் கூட்டமெல்லாம் இன்னமும் அந்த நல்லத்தங்கால் கோயிலில் போய் வருஷம் விழா எடுத்து கொண்டாடுறத ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. இந்த நல்லத்தங்காலுடைய வரலாறை நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை விரிவாக சொல்லணும்னா அதிகமான நேரமாகும். நல்லத்தங்கால்ங்கிறது கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.